XL100 பைக் கொண்டு ஃபுல் இன்ஜின் வேலை செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா கனெக்டிங் ரோட்டு ரீட்டுது, போர்ட் சீஸ் ஆகிட்டுது, மற்ற ஹெட் வேலைகள் எல்லாம் இருக்குது. இது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே கலட்டிக்கின்ற பைக். பார்த்திங்கனாலே தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ ஃபுல்லாக பிரித்து ஃபுல் இன்ஜின் வேலை செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லாம் குழவி எல்லாம் கூடு கட்டி பைக்கோட கண்டிஷன் சரியான ஒரு மோசமாகவே இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். பாருங்கள், கிராங்கில் கனெக்டிங் ரோட்டெல்லாம் ரீப்போய் கிடக்கு. கிளச் பிளேட்டு, கிளச் பெல் எல்லாம் ஆயில் பம்பிலேருந்து முழுக்க டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கேஸுகளை பார்த்திங்கனாலே தெரியும் எந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஓகே, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி சிலிண்டர் கிட்ட புதுசு வேண்டி கிராங்குக்கு ரொட்டு இறக்கி ரேசர் மாற்றி எல்லாம் வச்சுருக்குது. ஓகே, இப்போ இதில் முதலாவது ஸ்டேஜ் என்னென்னா கிக்கர் சாஃப்ட்டை ஃபிட் பண்ணணும். கிக்கர் சாஃப்ட் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கிக்கர் சாஃப்ட் எப்படி இதில் ஃபிட் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் பாருங்கள். இந்த கிக்கரில் ஒரு ஹோல், இந்த சாஃப்ட்டில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்கு நேராக ஒரு டொட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த ரச்சட்லேயும் ஒரு டொட் ஒன்று இருக்கும். அது ரெண்டும் நேருக்கு வரக்கூடிய மாதிரி வச்சு அதை ஃபிட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா தெரியும். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 10 mm போல்ட் வச்சு ஃபிட் பண்ணுற இது ஒன்று வரும். இதை பார்த்திங்கன்னா இதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு டீ மார்க் இருக்கும். அது மேலே வரக்கூடிய மாதிரி வச்சு அதை ஃபிட் பண்ணணும். அதை ஃபிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது சரி. அதை ஃபிட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்ப்ரிங் கொண்டு வரும். அதுக்கு மேலே ஒரு வாஷர் வரும். அதையும் போட்டிங்கன்னா கிக்கர் சாஃப்ட்டில் வேலை சரி. அடுத்ததாக கிராங்கை ஃபிட் பண்ணுவோம். கிராங்கை ஃபிட் பண்ணிக்கணும்னா கிராங்குக்கு நடுவில் நீடல் பியரிங் வரும். அதுக்கெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கிராங்கை வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா சரி. கிராங்க் கஷ்டமாக இருந்தால் இப்படி தட்டி இருக்கக்கூடாது. ஹீட் பண்ணி தான் இருக்கணும். எனக்கு அதுக்குரிய வசதி இல்லாததால் நான் அதை கொஞ்சம் அனுபவ ரீதியாக அதை தட்டி இருக்கிறேன். ஓகே, இதுக்கு பெக்கினை போட்டுட்டு மேலே வர கேஸை வச்சுட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பேஸ்ட் போடணுமெண்டு இல்லை. பேஸ்ட் போடாமலே நீங்கள் இதை ஃபிட் பண்ணலாம். சில நேரங்களில் கேஸில் அடிபட்டு இருந்துச்சுன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு போடுங்க. சென்டர் கேஸுக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணுறதால எந்த பிரச்சனையும் இல்லை. இது கேஸுகள் ஒன்றும் பெருசாக அடிபடாததால் நான் பேஸ்ட் அப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சு ஃபிட் பண்ணுறேன்.
இதுக்குரிய போல்ட் எல்லாம் போட்டுட்டு இதை டைட் பண்ணுவோம். இங்கால டைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் 3 நட்டு வரும், நடுவுக்குள்ளே 2 நட்டும் மேலே ஒரு நட்டும் வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயினை ஃபிட் பண்ணுவோம். டைமிங் செயினை கண்டிப்பாக மாற்றிக்க புதுசு பண்ணி போடுங்க. இதெல்லாம் புதுசு போடல, சொந்த தேவைக்கு செய்கிறன்ற வழியாக நான் இன்னும் பெருசாக செலவழிக்கல. இது மாற்றிக்க டைமிங் செயின் ஆயில் பம்பெல்லாம் கண்டிப்பாக புதுசு போடணும். சரியா? ஓகே, இதில் டைமிங் செயின் டைட்டாக கார்டு வரும், அதுக்கு ஒரு 10ஆம் நம்பர் போல்ட் ஒன்று வரும், அதை போடுங்க. போட்டு டைட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஆயில் பம்பை போடுவோம்.
ஓகே, ஆயில் பம்மை கழுவிட்டு ஆயில் பம்மை பார்த்தா நம்ம போல்ட் 2 வரும், அதை போட்டு டைட் பண்ணிவிட்டு ஓகே, அடுத்த சாஃப்டாக கழுவுவோம். சாஃப்டாக கழுவ வைக்க முன்னே இதுக்கெல்லாம் நல்லபடியாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளுக்க வர ரேசரில் படியக்கூடிய மாதிரி ரேசருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரேசரில் நீட்டாக படியக்கூடிய மாதிரி வச்சு ஃபிட் பண்ணணும். ஓகே, அடுத்தது கிளச் பெல்லை ஃபிட் பண்ணுவோம். கிளச் பெல்லை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ஒரு புஷ் ஒன்று வரும், அதையும் படியக்கூடிய மாதிரி வச்சு ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு வாசர் ஒன்று வரும். இது ஒரு பக்கம் தட்டையாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் மேடாகவும் இருக்கும். தட்டையாக வர பக்கம் கீழே வரக்கூடிய மாதிரி வச்சு போட்டுட்டு சரியா. அடுத்ததாக கிளச் ஷூவை ஃபிட் பண்ணுவோம். கிளச் ஷூவை ஃபிட் பண்ணிவிட்டு இதில் இந்த நட்டு பார்த்திங்கன்னா நட்டு ஃபிட் பண்ணியாக்கணும்னா அதுக்கு ஒரு வாசர் ஒன்று வரும். அந்த வாசரை வச்சுட்டு இதில் நட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எதிர்மறையாக வரும். அதாவது கலட்டுற பக்கம் புட்டுற மாதிரி வரும், புட்டுற பக்கம் கலட்டுற மாதிரி வரும். 22ஆம் நம்பர் நட்டு. அடுத்த பைக்கினை போட்டு இதில் கேஸை கழுவிட்டு சிலிண்டர் கிட்டுன்ற வேலையை பார்ப்போம். சிலிண்டரை கழுவைக்கு முன்னே உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குரிய பைக்கினை போட்டு இதில் கண்டிப்பாக நீங்கள் பேஸ்ட் போடவே வேண்டாம். சிலிண்டருக்கோ ஹெட்டுக்கோ பேஸ்ட் போட வேண்டாம், அப்படியே கழுவலாம். அது பிஸ்டனை கழுவிட்டு இதில் பிஸ்டன் ரிங்ஸை செட் பண்ணுறதுக்கு முன்னே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டிவிஎஸ் ஹோண்டா பைக்குக்கெல்லாம் ஆயில் ரிங்ஸ் வந்து டபிள்யூ ஷேப்பில் வரும், அதை பார்த்து கழுவுங்க. மற்ற பைக்குகளுக்கு எம் ஷேப்பில் வரும், இதுக்கு டபிள்யூ ஷேப்பில் வரும். சரியா. பிஸ்டன் ரிங்ஸ் எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அடுத்த வீடியோவாக அதை போடுறேன் எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அடுத்தது ஹெட்டுக்கு இதில் டைமிங் வைக்கிற வீடியோ பற்றி நான் போடலை, ரெண்டாம் வீடியோ ஆல்ரெடி லென்த் ஆகிட்டது. இதை சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சரி. ஓகே. ஓகே, போரை கழுவைக்கு முன்னே பிஸ்டனில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போருக்கும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது கழுவுங்க. இல்லைன்னா ஸ்க்ராட்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஓகே, சிலிண்டரை கழுவைக்கு முன்னே டைமிங் செயினில் இப்படி ஏதாச்சும் ஒன்று எடுத்து ஒரு வயர் ஒன்று எடுத்து அதை கழுவி வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிஸ்டனை நேராக வச்சு ஈவனாக உள்ளுக்குள்ளே புஷ் பண்ணி நைஸாக புஷ் பண்ணி உள்ளுக்க தள்ளுங்க. ஓகே, போரை ஃபிட் பண்ணியாச்சு. போரை ஃபிட் பண்ணிவிட்டு ஹெட் கேஸ் கிட்ட போட்டுட்டு ஹெட்டை ஃபிட் பண்ணோம்.
ஹெட் ஃபிட் பண்ண உணவில் சொல்கிறேன் என்ன விஷயம்னு சொன்னால், ஹெட்டில் வேல் கைடு ஆடாமல் இருந்தாலோ இல்லாட்டி சீட்டிங் அடிபட்டிருந்தாலோ அதை இடத்துல கொடுத்து செஞ்சு கொள்ளுங்க. வேல்வு கண்டிப்பாக புதுசு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ தான் லாங் டேர்முக்கு பைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த ரொக்கரா மதுகள் எது மாட்டிப்பட்டிருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்க. இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் வேல்வை மட்டும் மாற்றிட்டு வேல் கிராம் பண்ணிட்டு போட்டிருக்கிறேன். போட்டு மேலே வர 11ஆம் நம்பர் நட்டை எக்ஸ் டைப்பில் வந்துட்டு டைட் பண்ணுங்கள். ஈவனாக டைட் பண்ணுங்கள். இதுகளுக்கு டாக் ரேஞ்ச் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அதை வச்சு தான் இந்த நட்டெல்லாம் டைட் பண்ணணும். டைட் பண்ணி முடிச்சுட்டு டைமிங் அப்படி வைக்கிறேன்றதை நான் இதில் வீடியோவாக எடுக்கல. அது எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். டைமிங் வீலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் XL2 2 சைட்லேயும் ஒரு கோடு இருக்கும். XL2 சொல்லிட்டு எழுத்துக்கு கீழே 2 நேர் கோடு இருக்கும். அதே இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அவுட் ஒன்று இருக்கும். அந்த ரவுண்ட் அவுட் மேலே வரக்கூடிய மாதிரி வச்சுட்டு பிஸ்டன் டொப்பில் இருக்கணும். கேம் டைமிங்கில் நிற்கணும். டொப்பில் வச்சுட்டு மேக்னெட்டோ வீலில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா டீ அடையாளம் இருக்கும். அதில் ஒரு அரவுண்ட் இருக்கும். அதுக்கு நேராக வச்சுட்டு டைமிங்கை செட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, டைமிங் நான் இதுக்கு செட் பண்ணி காட்டணுமெண்டா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்டா அதுக்கெல்லாம் எடுத்து போடுறேன்னா இது வீடியோ லென்த் ஆயிரும். அதனால் நான் இதில் எடுத்து போடலை. போடணுமென்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் போட்டு போடுறேன். இப்படி அதில் டைமிங் வைக்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். அவ்வளோதான் இதில் என்ஜின் வேலைன்னு சொன்னால். ஓகே.